தீவுகளும் சாதனைகளும் எதை பொறுத்து அமைக்குங்க? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நல்ல ஆற்றல் யோசிக்கிறீங்களா, தீய ஆற்றலை யோசிக்கிறீங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடைக்கும், பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும், நெகட்டிவான ஃபீட்பேக் கிடைக்கும், நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோங்க, என்ன யோசிக்கிறோம், என்ன வேணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு எது வேகம் அதை அதிகமாக யோசிக்கிறோம். அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் யோசிக்கணும். என்ன வேணாங்கிறத இப்போ யோசிக்கும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கும் இந்த பிரபஞ்சம். என்ன வேணாங்கிறத யோசிக்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் யோசிக்கணும். பெரிய டாக்டர் ஆகுமா, டாக்டர் ஆகும் அப்படின்னு யோசிங்க. டாக்டராக வருவேன் அப்படின்னு யோசிங்க. நல்ல பெரிய ஆளாக வருங்கம்மா, பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு யோசிங்க. அதோட்டுக்கு நான் பெரிய ஆளாக வருவாங்க, நான் இந்த அளவுக்கு சாதனை செய்வேங்க அப்படின்னு டவுட் படாதீங்க. நீங்கள் என்ன வரணும் அதை மட்டும் யோசிங்க. சரிங்களா? அதை நோக்கி மைண்டை செலுத்துங்க. நிச்சயமாக வரலாம், அங்கே பிரபஞ்சம் ஆக்கும். ஸோ நீங்கள் எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். முடிந்த வரையும் பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பேப்பரை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஆகணும் ஆசையோ அதெல்லாம் ப்ரெசென்ட்டில் இப்போ ஆகாத மாதிரி எழுதுங்க. 1 2 3 நம்பர் போட்டு நிறையா எழுதுங்க. பாசிட்டிவ் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் பாசிட்டிவிட்டியாக எழுத முடியுமோ பாசிட்டிவிட்டியாக எழுதுங்க. அந்த பாசிட்டிவாக எழுதிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் பிரெயின் டவுட் படுதோ, எப்போல்லாம் உங்கள் மனம் சலங்கம் அடையுதோ, நம்மளால் முடியுமா இந்த மாதிரி வருதோ, அப்போல்லாம் நீங்கள் எழுதிங்கல்ல வாங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவான சொற்கள். அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகப்படுத்துங்க. அப்படி ஞாபகப்படுத்துங்க ஆகும்னா அங்கே நெகட்டிவான எனர்ஜி பிரெயினில் தோங்கும் போதெல்லாம் இந்த பாசிட்டிவான விஷயத்தை ஞாபகப்படுத்தும் போது அங்கே நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் இதை ஒவ்வொன்றா அழிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வச்சு அங்கே பிரெயினில் எப்போல்லாம் டவுட் தோங்குதோ, எப்போல்லாம் நெகட்டிவ் தோங்குதோ, அப்போல்லாம் அதை கவுண்டர் பண்ணிக்கிட்டே வரலாம். அங்கே அஃபர்மேஷனை வச்சு எழுதியிருக்கோம் அல்லவா, அதை ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நெகட்டிவ் டாக்ஸ் இருக்கும் அப்போல்லாம் அங்கே அஃபர்மேஷனை ஞாபகப்படுத்திக்கங்க. அங்கே பாசிட்டிவாக எழுதி வச்சுருக்கீங்க அல்லவா, நீங்கள் எப்படியெல்லாம் ஆகணும், எப்படியெல்லாம் இருக்கீங்க, அதை ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க அல்லவா, அந்த விஷயத்தை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டு வாங்க. வெற்றி நிச்சயம். பாசிட்டிவ் செய்திகளையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.